ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, இந்த பதிவு கடக லக்ன நண்பர்களுக்காக 7 நாட்களுக்கான பலன். பிப்ரவரி 10 பிப்ரவரி 16 வரைக்கும், சனிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்மளுடைய கடக லக்னத்திற்கு நட்சத்திர ரீதியாக சந்திரன் நகர்ந்து நமக்கு தரக்கூடிய பலன்கள் என்ன என்பதைத்தான் பார்க்க இருக்கிறோம். லக்னம் என்பதுதான் நிலையானது. அதனால நீங்க பிறந்த லக்னம் எது என்று பார்த்து அது கடகமாக இருந்தால் இந்த பதிவை நீங்க பாருங்க. ஒவ்வொரு வாரத்துக்குமே 12 லக்னத்துக்குமே இந்த வார பலனை போடுறேன். அதனால அவங்கவங்க லக்னத்துக்கு இதை பார்க்கறது தான் கரெக்டாக இருக்கும். இப்ப சனிக்கிழமை அன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம். கடகத்துக்கு 7ஆம் வீட்டுல சந்திரன், 8ஆம் வீட்டுல சந்திரன். 2 பாதம் மகரத்துல இருக்கு, 2 பாதம் கும்பத்துல இருக்கு. அப்ப சந்திரன் செவ்வாய் போல செயல்படுறதுனால 7ஆம் வீட்டிலேயே செவ்வாய் கிரகமும் இருக்கிறதுனால சூரியனுடைய நட்சத்திரத்துல சூரியனும் செவ்வாயும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிட்டு இருக்கிறதுனால பேச்சுக்கு மரியாதை இருக்கும். புது நபர்களை சந்திச்சு பேசுறது, அரசியல் துறை இது சார்ந்த நன்மைகளை தரக்கூடியது. அனைத்து விதமான வியாபாரங்களுக்கும் கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள் வளர்ச்சிகளை பெருக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். மெயினாக சிவில் லைன்ல இருக்கவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல இருக்கவங்க, கார்பெண்டர் லைன்ல இருக்கவங்க, மரம் வியாபாரிகள், அனைத்து விதமான கருவிகளை ஸ்பேர் பார்ட்ஸ்களை ரெடி பண்றவங்க, வியாபாரத்தில் இருக்கவங்க அனைத்துக்கும் நல்லா இருக்கக்கூடிய நல்ல நாளாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். திருமணம் சார்ந்த நிகழ்வுகளுக்கும் சாதகமாக இருக்கும். பிப்ரவரி 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சதய நட்சத்திரம். 8ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா அதே சதய நட்சத்திரத்துல அட்டம சனி போயிட்டு இருக்கு. நம்மளுக்கு சனி 8ல் இருக்காரு. அப்ப 8ல் இருக்கிற சனி இன்னைக்கு ஒரு பங்கு எடுத்துக்கிறாரு. சனியும் சந்திரனும் சேர்ந்துக்கிறாங்க. நம்ம லக்னாதிபதியே சந்திரன், மனோகாரன். அதனால இனம் புரியாத பயம், தடுமாற்றம், ஒரு விரக்தி மனப்பான்மை, உறவுகளில் வரக்கூடிய சஞ்சலங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால பொருட்படுத்தாம நீங்க கொஞ்சம் மெடிடேஷன் அப்படி இப்படின்ட்டு வில் பவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா இன்றைய நாளை கடந்து போயிடலாம். தேவையில்லாத எதிர்பார்ப்புகள், புது முயற்சிகளை தவிர்த்துக்கிட்டீங்கனாலே போதும். பிப்ரவரி 12ஆம் தேதி திங்கட்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் அப்படிங்கிறது மீனராசிக்கு வந்துடுது. அதனால 9ஆம் வீட்டுக்கு போயிடுறாரு சந்திரன். அப்ப அது மதியம் 2:56 வரைக்கும் அந்த 4ஆம் பாதத்துல போகும்போது குரு நமக்கு நன்மை செய்யுது. அதனால குரு சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால, சுக்கிரனும் நமக்கு 7ஆம் வீட்டுல இருக்கிறதுனால ஓரளவுக்கு தொழில் சார்ந்த மேன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். 10ல் குரு இருக்காரு, சுக்கிரன் மாதிரி செயல்படுறாரு. அதனால கூட்டு தொழிலில் இருக்கவங்க, கஸ்டமர் ஓரியன்டேஷன், புதுசாக ஒரு ஒரு பொறுப்பை எடுத்து செய்கிறது, இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இங்கே நல்லா இருக்கும். அதில் மருத்துவத்துறையும் எடுத்துக்கலாம், சினிமா துறை மற்றும் இன்டீரியர் டெக்கரேஷன் இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ஏனென்றால் நம்மளுக்கு கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகு சார்ந்த விலை உயர்ந்த மதிப்புடைய தொழில், கம்ப்யூட்டர் லைன் இதுக்கெல்லாம் ஒரு ஆதிக்க பலம் நன்றாக இருக்கிறது. அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி 13 நண்பகல் 12:35 வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். அட்டம சனியா 8ல் சனி இருக்கார் இல்லையா? அதனால நம்ம இந்த நாளில் கொஞ்சம் ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் பார்த்துக்கணும். புது முயற்சிகளை தலையிடக்கூடாது. கடினமான ஒர்க்லோடாக இருக்கும். கொஞ்சம் டயர்ட்னஸ் ஏற்படும், சலிப்புகள் ஏற்படும். அதனால் இந்த நாளை கடந்து செல்லணும். இன்னும் நண்பகல் 12:35க்கு மேலே அந்த சனியினுடைய நட்சத்திரம் மாதிரி புதனுடைய நட்சத்திரம் தொடங்கும் போது அந்த ஒரு ப்ராப்ளம் எல்லாம் போயிடும். அப்போ 12:35க்கு மேலே புதன் மாதிரி அன்றைய நாள் நம்மளுக்கு செயல்படும். இடம் மாற்றங்கள், ஒரு பிரயாணம் போகிறது, புது நபரை சந்திக்கிறது, திருமணம் காரியத்துக்காக ட்ரை பண்ணுறது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு சாதகமாக அமைகிறத பார்க்கலாம். நமக்கு நல்ல நாளாக, சிறப்பான நாளாக இது அமைகிறது. இந்த ரேவதி நட்சத்திரம் நண்பகல் 12:35க்கு செவ்வாய்க்கிழமை தொடங்கிறது. புதன்கிழமை காலையில் 10:42 வரைக்கும் இருக்கு. புதன்கிழமை பிப்ரவரி 14ஆம் தேதி. அப்போ அந்த 10:42க்கு மேலே அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. சந்திரன் மீனராசியிலிருந்து மேசராசிக்கு மாறிடுறாரு. 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு சந்திரன் மாறிடுறாரு. ரேவதியிலிருந்து அஸ்வினிக்கு மாறும் பொழுது அஸ்வினி என்கின்ற கேது மாதிரி செயல்பட தொடங்கிடுறாரு. கேது நம்மளுக்கு 3ஆம் இடத்துல அஸ்த நட்சத்திரத்துல இருக்காரு. அப்ப சந்திரனும் கேதுவும்
ஒரு பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க. எதில்? 3ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும். அதனால் இன்னைக்கு என்ன அப்படின்னா, நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது, புதுசாக ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுற வேலைகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இடம் மாத்துற முயற்சிகள் அல்லது ஒரு நபர்களை சந்திக்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஆஸ் இட் இஸ் வந்து நம்ம தொழில்களை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம். தேவையில்லாத புது முயற்சிகளை கைவிட்டு விட்டீங்கன்னா இன்னைக்கு நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது வியாழக்கிழமை பிப்ரவரி 15ஆம் தேதி காலையில் 9:25க்கு அஸ்வினி முடிஞ்சு பரணி தொடங்குது. இந்த பரணி நட்சத்திரத்துல தான் குரு பகவான் இருக்கிறாரு. நம்ம லக்னாதிபதி சந்திரனும் அந்த பரணி நட்சத்திரத்துக்கு போறதுனால 10ஆம் இடத்துல வந்து குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட சுக்கிரன் நமக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு மதிப்பு, புகழ், கௌரவம், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். தொழில் பலம் கூடுதலாக இருக்கும். திருமண காரியங்கள் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு 7ஆம் இடம் என்பது போட்டி பொறாமையை குறிக்கும். அது வந்து ஒரு சில ஒரு காம்படிஷன் இந்த மாதிரி விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். இருந்த போதிலும் இன்றைய நாளில் வந்து உங்களுக்கு தொழிலுக்கு எடுக்க கடைசி நாள் பிப்ரவரி 16 வெள்ளிக்கிழமை காலையில் 8:46 வரைக்கும் அந்த பரணி நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் கார்த்திகை நட்சத்திரம் தொடங்குகிறது. சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் நம்மளுக்கு வந்து 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால மகர ராசியிலேயே அவிட்டம் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து அதே செவ்வாய் கிரகமும் அங்கே 7ஆம் வீட்டிலேயே இருக்கிறதுனால நமக்கு இன்றைக்கு புதிய நபர்கள் சந்திப்பு, ஒரு பேச்சினால வரக்கூடிய ஆதாயங்கள் இதெல்லாம் எடுத்துக்கலாம். அதே போல் நமக்கு ஒரு கருவிகள் சார்ந்த விஷயங்களை பயன்படுத்துறது, ஒரு அரசு எந்திரங்கள், அரசு வழி ஆதாயம், அரசியல் ஆதாயம் இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கு. பொதுஜன தொடர்பு இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கு. டோட்டலாகவே அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் வந்து ரெண்டுமே அரசு சார்ந்த கிரகங்கள்ங்கிறதுனால அரசு சார்ந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க இல்லையா, அதில் வந்து அதுவும் மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, பெரிய பெரிய பிரிட்ஜு, பெரிய பெரிய நிறுவனங்கள் கட்டித்தர்றது, இது மாதிரி ஹவுசிங் போர்டு, ஸோ இந்த மாதிரி நேஷ்னல் ஹைவேஸு, பாலங்கள், இது எல்லாத்துக்குமே அந்த சூரியன் செவ்வாயினுடைய பங்களிப்புங்கிறது வந்து இப்போ நல்ல பலமாக இருக்கிறது. அதனால் கடகலக்கண நண்பர்களுக்கு இந்த 7ஆம் இடத்துல இந்த கூட்டணி சூரியன் செவ்வாய் கிரக சேர்க்கை என்பது ஒரு நல்ல வலுவை தருகிறது. அதனால் ஒரு திருமண காரியங்களுக்கும் இது வந்து ஒரு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறது. இப்படி 7 நாட்களில் சந்திரனை வச்சு நம்ம வந்து பலன்களை பார்த்துட்டோம். ஆனால் இன்னும் வந்து அக்யூரேட்டாக நம்ம பலன்களை எடுக்கலாம். அது வந்து நம்மளுடைய பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்ம ஜாதகத்தை கணிச்சு உப நட்சத்திரங்களை கண்டுபிடிக்கணும். 12 பாவத்திற்கும் அதை வச்சு இந்த அன்றாட நட்சத்திரத்தையும் திசாபுத்திகளையும் கோச்சாரத்தையும் டேலி பண்ணி பார்த்தோம்னா இன்னும் நம்ம கேள்விகளுக்கு அக்யூரேட்டான பதில் கிடைக்கும். இந்த புதிய முறையை நீங்கள் வந்து பயன்படுத்தி ஜோதிடத்தை வளப்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் நமக்கு இந்த முறையில் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம கேள்வி என்னவோ, நம்ம எதில் ஈடுபடுறோமோ அதற்குண்டான பதிலை வந்து நமக்கு இந்த சூத்திரங்கள் மூலம், இந்த நட்சத்திர தொடர்புகள் மூலம் நமக்கு விடை கிடைக்கும். ஆனால் ஜென்ரலாக நீங்கள் கிரகங்களை மட்டும் வச்சு பார்த்தோம்னா அதற்கு வந்து ஒரு யோகம், வளர்ச்சி அல்லது ஒரு ஸ்தான பலம் இப்படி தான் பேசுவோமோ ஒழிய அது இந்த கேள்விக்கு உரிய பலனை வந்து பார்க்குற முறை அதில் எல்லாம் இல்லை. ஸோ அதனால் இதனை பயன்படுத்துங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.